எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயங்கள் இன்றைக்கி பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பாஷோட க்ரீஸு. இது வந்து ஒரிஜினல் மேட் இன் ஜெர்மன் தான். இது ரொம்ப காஸ்ட்லி தான், 225 ml. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் மிஷின் இந்த மாதிரி ரொம்ப லேஸாக இருக்கும். இது வந்து ரொம்ப லிக்விட் மாதிரி தான் இருக்கும் ஓரளவுக்கு. 140 ஆயிலோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். கெட்டியானா நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அதே தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசான இடங்களுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மொபைல் க்ரீஸு. இது வந்து இந்த ரேசர் செட்டு இந்த மாதிரி இடங்களை வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இது நல்ல பசவசப்பு தன்மையோடு இருக்கும். அந்த சூப்பராக இருக்கும் க்ரீஸு. இது ரொம்ப வருஷமாகவே இதான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா நார்மலானது. இது அதை விட நார்மலானது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர் லோ பெரிகண்ட் ஏரோசால் சிலிக்கான் க்ரீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா பெட்ரோலியம் ஜெல்லி, அதாவது இந்த வேஸ்லின் இருக்குல்ல முகத்துக்கு தடவுறது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ BS6 வண்டிகள்லாம் நிறையா வரவும், இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டப்பா வாங்கினேன். அது காலி ஆகிடுச்சு. அப்போ வாங்கும்போது 800 ரூபாய் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது அதனுடைய விலையை 900 ரூபாய் 1000 ரூபாய் நினைக்கிறேன். நல்லா குவாலிட்டியானது. இதே கம்பெனி தான் வாங்கி வச்சுருந்தேன். அன்றைக்கி கொடுக்கும்போது அவங்க 600 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இந்த சிலிக்கான் க்ரீஸ் வந்து இந்த ஃபங்கஸ் படிகிற இடம், அப்புறம் ஃபியூஸ் சொருகிற இடம், அப்புறம் ஜாக்கு அந்த கப்ளர் சொருகிற இடத்துலலாம் இதை வச்சுட்டோன்னா தண்ணியும் போகாது உள்ள. அது போக அந்த இடத்துல ஃபங்கஸும் பிடிக்காது. நீர் புகா தன்மை அதுக்கு ஒன்று இது யூஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலிபர் கிட்டு, ஃப்ரண்ட்டில் வர்ற கேலிபர் கிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் இதை வச்சாலும் உள்ளே தண்ணி போகாது. ஏன்னா வீலில் ஃப்ரண்ட்டில் தண்ணி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போகாமல் இருக்கும் தண்ணியும். ரப்பர் ஐட்டங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். எந்த விதமான ரப்பர் ஐட்டங்களுக்கும் தண்ணி நீர் தடுப்பு, மின் கடத்தி அப்படி ரெண்டாவாக அது செயல்படுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதை பார்க்கல இருங்க. இந்த பிட்டு இது வந்து PH3. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொந்தமாக இருக்கும். எக்ஸல் சூப்பர் டோர் ஸ்க்ரூவில் இருக்கிற அதெல்லாம் கலட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா PH2. இது அந்த மவுண்டு, இப்போ ஸ்ப்ளெண்டரில் மவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மேலே ஹேண்டில் பெல் இருக்கிற மவுண்டை கழட்டுறதுக்கு PH2. அந்த மவுண்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஸ்க்ரூவை நம்ம கலட்டி க்ளீன் பண்ணோம்னா PH1 இருக்குது பாருங்கள், தெரியும் பாருங்கள். சரி, PH1 இது PH2, இது PH3. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிட் இருக்குது பாருங்கள், இது கன்னில் போடுற அடாப்டரு. இது வந்து விசில் கம்பெனியோடது. விசில் வந்து மேட் இன் ஜப்பான் ஒரிஜினல். 6 வருஷம் ஆச்சு. இந்த பிட்டு மழுங்கிருமோ அப்படிங்கிற பயத்தில் நான் புதுசும் கூட ஒன்று அடிஷ்னலாக வாங்கி வச்சேன். 6 வருஷமாக மழுங்கவும் இல்லை, ஸ்லிப்பாகவும் இல்லை, தேவையும் இல்லை, ஒன்றும் ஆகலை, அப்படியே இருக்குது. இது இப்போ புதுசாக வாங்கினது. அதே மாதிரி தான் இதுவும் விசில் கம்பெனியோட தான். விசில் இருக்குது பாருங்கள், விசில் மேட் இன் ஜப்பான், ஒரிஜினல் ஜப்பான் பீஸு. இங்கே இம்போர்ட் பண்ணி வர வச்சு டூல்காரங்க தர்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னில் போட்டுக்கலாம். அரேஞ்சு கன்னில் போட்டு நம்ம பாட்டில் ஏர் கன்லேயும் சரி அல்லது பேட்ரி கன்னாக இருந்தாலும் சரி போட்டு அடித்து தரன்னு கழட்டி எடுத்துக்கலாம் ஹெவியாக இருக்கிற இடத்துக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டியரில் வர்ற இந்த ஒரு திருப்புளி, இது வந்து ஸ்டெப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகுனா, கொஞ்சம் லென்த்தாக நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்டிவாவில் அந்த ஏர் ஃபில்ட்ரு கழட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஸ்க்ரூ வந்து எதையுமே கையிலலாம் திருப்பிலாம் போட்டு கழட்டுறதில்ல மேக்ஸிமம். இதில் போட்டு இதில் நம்ம ஈஸியாக கழட்டிக்கலாம். இதில் உருண்டை திருப்பி நம்ம அறுத்து வச்சோன்னா இந்த ஸ்டெப் இருக்காது, அதனால் இதுக்குள்ளே வழுக்கும். இந்த ஸ்டெப்பு உள்ள மாதிரி ஏதாவது திருப்பி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஏர் ஃபில்டரில் இருக்க அத்தனை ஸ்க்ரூவையும் சருன்னு ஈஸியாக கழட்டிக்கலாம். அது மாதிரி இதில் டார்க் ரெஞ்சு கொடுத்துருக்காங்க, கம்மி பண்ணிட்டு கழட்டிக்கலாம் இந்த பிட்டில் போட்டு. இப்போ இந்த பிட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், வேலைகள்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். இது சொல்லலாம்னு தோணுச்சு. தேங்க்யூ.